நாம் எல்லாரும் இருக்கையிலிருந்து எழுந்திருந்த ஒரு பாடலை நாம் பாடுவோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே என்ற பாடலை
தட்டி 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு தேவன் நம்மை எதற்கு தெரிந்து கொண்டார், எதற்கு அழைத்திருக்கிறார்? வேதம் சொல்லுகிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருக்கிறது. நம்முடைய ஐக்கியம், நம்முடைய ஸ்நேகம், நாம் யாரோடு அதிகபட்ச நேரம் செலவு பண்ணுகிறோம்? ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். நம்மளாம் பை சான்ஸாக ரசிக்கப்படலை. அதுக்கு பின்பதாக தேவனுடைய தீர்மானம் இருக்கிறது. தேவனுடைய நம்முடைய ஏற்கனவே ஆண்டவர் முன் குறிச்சிட்டார். நமக்கு தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ ஒரு பிரச்சனை, நம்ம அப்படியே சர்ச்சுக்கு போனோம், அப்படியே நம்ம ரசிக்கப்பட்டுட்டோம், சபையில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நமக்கு இப்போ தான் தெரியுது. வேதம் சொல்லுகிறது, ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தார். தேவன் ஒளியாக இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் கிடையாது. நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். அவர் ஒளியில் இருக்கிறது போல. அவருக்கு முன்பதாக மறைவானது ஒன்றுமே கிடையாது. எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்குது. எதையுமே அவருடைய கண்களுக்கு முன்பதாக மறைக்க முடியாது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தார். எப்படி ஐக்கியம்? சும்மா ஐக்கியம் வார்த்தையில் சொல்லி போக முடியாது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தார். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அருமையாளர்களே, கிரியையில் காண்பிக்கணும். வாயின் வார்த்தைகளை சொல்லிட்டு போயிட முடியாது. எல்லாத்தையும் நம்ம நடைமுறையில் காட்டிக்கணும். நான் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னா, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் நம்ம போகிற பாதை, நம்ம வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒளியில் உள்ளதாக காணப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அந்நியரகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஆனால் அன்றைக்கி சபை அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. தேவன் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
ஆவியானவர் சொல்கிறாரு, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோம். நம்முடைய சுற்றிலும் இருக்கிறவங்கெல்லாம் பரிசுத்தவான்களாக இருக்கணுன்றது நடக்க முடியாத காரியம். ஆனால் நாம் அவர்களை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாக, தேவன் நம்மளை அவ்விதமாக தான் அழைத்திருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அவங்கள விட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினச்சோம்னா எங்கே போனாலும் அவங்க இருப்பாங்க. அவங்க தான் மெஜாரிட்டி. நான் வேறும் அவ்விதமாக சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவர்களை விட்டு பிரிந்து இருக்க வேண்டும். அங்கே ஐக்கியம் இருக்கக்கூடாது. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பான். இது ஐக்கியத்துக்கு மிச்சமாக இருக்குது. அப்படியே ஒருத்தர் அது பக்கத்து வீடாக இருந்தால் அங்கேருந்து இங்கே வரும், இங்கேருந்து அங்கே போகும். ஒரே ஐக்கியம்தான். ஆனால் நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்க வேண்டும், யாரோடு இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும்? அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அருமையானவர்களே, ஒளி என்றால் அது நீதி, இருள் என்றால் அது அநீதி. எங்கெல்லாம் அநீதியான காரியங்கள் இருக்கிறதோ அங்கே நிச்சயமாக இருள் இருக்கிறது. எங்கெல்லாம் நீதி உள்ள வாழ்க்கை இருக்கிறதோ அங்கே தேவனுடைய ஒளி இருக்கிறது. அது ஆண்டவர் வந்து கிரியில் காண்பிப்பார், நம்ம லைஃப் ஸ்டைலில் காண்பிப்பார், நம்ம குடும்பத்தில் அதை வெளிப்படுத்துவார். வெளிச்சத்தை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கெல்லாம் திரை போட்டு மறைச்சாலும் கூட அதனுடைய பிரகாசம் எல்லாத்தையும் மிஞ்சி அது நம்ம வீட்டுக்குள்ளே நுழைகிறவர்களுக்கு அதுக்கு பிரகாசம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கணும். நம்ம யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கிறோம்? நம்ம அதிகபட்ச நேரம் யார் கூட நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம்? அது அந்நிய நுகமா, தேவனுடைய நுகமா? ஆண்டவர் சொன்னார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அது மெதுவாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்நிய நுகத்திலே நீங்கள் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ரெண்டுமே நமக்கு முன்பதாக தான் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் நம்ம யாரை தெரிந்து கொள்கிறோம் அதிகபட்சமாகன்னா அது நிச்சயமாக அந்நிய நுகம்தான். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இது நம்ம தான் இந்த கொஸ்டினுக்கு வந்து பதில் சொல்லணும். நம்ம வாழ்க்கையில் வந்து நாம் வேதனைப்படுவதற்காகவோ அல்லது கஷ்டப்படுவதற்காகவோ தெய்வம் நம்மை தெரிந்து கொள்வதே கிடையாது. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதுதான் தேவனுடைய அழைப்பு. தேவ சமூகத்தில் வந்து நமக்கு பிரச்சனை இருக்குதுன்னா நாம் நிச்சயமாக யோசிக்க வேண்டும். அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டு இருக்கிறோமா, அல்லது இருளும் இருக்கிறது வெளிச்சமும் இருக்கிறது? அது வந்து தேவனுடைய சிருஷ்டிப்பில் விதமாக படைத்தார். மனிதன் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று இருளை உண்டாக்கினார். 24 நேரம் வெளிச்சத்தை கொடுத்தா நமக்கு ஓய்வு கிடைக்காது. இரவை படைக்கும் பொழுதே நம்ம ஓடி போய் 3 ஷிஃப்ட் வேலை பார்க்குறோம். இரவே இல்லைன்னா எப்படி இருக்கும் நமக்கு? அது யாராச்சும் வீட்டுக்கு வருவாங்களா? காலையில் போனவங்க வியாபாரத்துக்கு போனாங்கன்னா நேரமே தெரியாது, அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையிலே இருள் இருக்கக்கூடாது. வெளிச்சத்தில் நம்மளாம் வேறு என்ன சொல்லணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்களே. ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக. இங்கே ஐக்கியம் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. தேவன் பிரித்தது.
அதே சமயத்தில் தேவன் இணைத்ததும் இருக்கிறது. கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள். இன்றைக்கி வந்து அதிகமான டைவர்ஸ் வந்து எங்கே நடக்குன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்தவ ஃபேமிலியில் தான் டிவோர்ஸ்லாம் நடக்குது. மற்றவங்க கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறோம். சரிதான், நமக்கு வந்து வாச்சது அவ்வளோதான், போகும். ஆனால் விசுவாசிகள், நான் வந்து கண்களாலே பார்த்து நான் கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ செய்தித்தாளில் பார்த்ததோ மற்றவங்க சொல்லுவதோ இல்லை. நாங்கள் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தோம். அந்த மேரேஜ் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான். அப்படியே கல்யாணத்துக்கு ஏன் வெள்ளை ட்ரெஸ் போடுறோம், எனக்கு அதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. நம்மளெல்லாமே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம். கல்யாணம் மறுவாரம் கோர்ட்டில் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டான் அந்த பையன். அப்போ நீ போட்டிருந்த வெண்வஸ்திரத்துக்கு என்ன அர்த்தம்? ஏமாத்துறியா நீ உன்னையும் ஏமாத்துற, மற்றவங்களையும் ஏமாத்துற. கல்யாணத்துக்கு வந்து எல்லாம் வந்து உங்களை ஆஸ்வதிக்க வர்றாங்க. நீ எப்படின்னா ட்ரெஸ் பண்ணிக்கலாம். நீ வெள்ளை கலர் தான் போடுற, கலர் ட்ரெஸ் போடுற, அது உன்னுடைய விருப்பம். ஆனால் அதனாலே நீ மாய்மாலம் பண்ணக்கூடாது. ஒரு வாரம் கூட ஆகலை, கோர்ட்லேருந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம். எனக்கு கோர்ட்லேருந்து எனக்கு ஒரு செய்தி வருது. என்ன, நீங்கள் ஒரு மேரேஜுக்கு வந்தீங்க பார்த்தீங்களா, அந்த மாப்பிள்ளை இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கிறாரு. எனக்கு அவமானமாக பிடிச்சி. ஏன்னா நல்ல ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டாக வெளி உலகத்துக்கு தங்களை காண்பித்து கொண்டு உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கிறாங்க, அந்தகாரத்தில் இருக்கிறாங்க. தேவன் வெளிச்சத்தில் கொண்டாந்து நிறுத்திடுவார். எதையும் மறைக்க முடியாது. ஏதோ ஒரு தூரத்தில் நடந்த மேரேஜ், அந்த தூரத்தில் உள்ள கோர்ட்டில் வந்து டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டான். அடுத்த செகண்ட் எனக்கு நியூஸ் வந்துருச்சு, நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு வந்தீங்க பார்த்தீங்களா, அந்த மாப்பிள்ளை இப்போ இங்கே தான் உட்காந்துருக்கிறான். எதுக்கு வந்திருக்காங்க? டிவோர்ஸ் அப்ளிகேஷன். நம்முடைய ஐக்கியம் சரியாக இருக்கும் என்றால் அரிமானவர்களே, அது வாழ்க்கையை நம்மளை வெளிப்படுத்தி காட்டிவிடும். ஏமாற்ற முடியாது. நாடகம்லாம் இல்லை வாழ்க்கை என்பது. நம்ம வந்து 2 கண்ணால் உலகத்தை பார்க்குறோம். ஆனால் நம்மை உலகத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான கண்கள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டு போயிடும். எல்லாருடைய கண்ணையும் நம்ம மூட முடியுமா? முடியாது. ஆண்டவர் பிரிச்சுட்டார்னா பிரித்ததாக தான் இருக்கணும். இணைத்தார் என்றால் அது இணைத்ததாக தான் இருக்கணும். ரெண்டையுமே தேவன் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் வந்து வெவ்வேறாக பிரிச்சுட்டார்னா அது கடைசி வரைக்கும் அது பிரிக்கப்பட்டதாக தான் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட 50-50 இங்கே கிடையாது, 50-50 அங்கே கிடையாது. ஒரே ஒரு வாழ்க்கை, அது தேவனுக்கென்று வாழ்கின்ற வாழ்க்கை. ஆண்டவர் வந்து வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். தேவன் பிரித்து அது நல்லது என்று நம் கையில் கொடுத்துட்டார்னா அது நல்லதாக தொடர்ந்து நாம் வைத்து கொள்ள வேண்டும். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறு, அங்கே ஐக்கியம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் காணப்படும். கர்த்தர் அதுக்கு பொறுப்பெடுக்க மாட்டார். ஏன்னா மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்ம வந்து எப்படினாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சோம்னா நாம் தான் ஏமாற்றப்படுவோம். தேவன் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறார். இப்படி தான் வாழ வேண்டும், உன்னுடைய வாழ்க்கை இதை அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். நல்லது என்று கண்டு தேவன் வெளிச்சத்தை இருளிலிருந்து பிரித்து வச்சிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு சபை எப்படி இருக்கிறது? இருளோடு ஐக்கியம். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இருக்கிறனால தான் ஆவியனை கேட்குறாரு. இல்லாத ஒன்றை தேவன் கேட்பது கிடையாது. இருக்குது, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் இருக்குது, ஐக்கியம் இருக்கிறது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 28
2வது அதிகாரம். ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம். காணாமற் போன மாடு, கழுதை, ஆடு, வஸ்திரம் முதலவைகள் மன்னிக்கும். உபாகமம் 22, மன்னிச்சுக்கோங்க. உபாகமம் 22 9வது வசனத்தை வாசிப்போம். உன் திராட்சை தோட்டத்திலே பற்பல விதமான விதையை விதைப்பாயாக. இப்படி செய்தால் நீ விதைக்கையின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய். பூமியில் எது போட்டால் முளைக்கும், அது பூமியினுடைய தன்மை. ஆண்டவர் சொல்றாரு, உன் திராட்சை தோட்டத்திலே பற்பல விதமான விதையை விதைக்காத. உன்னுடைய வாழ்க்கை என்பது ஒரு திராட்சை தோட்டம். ஆண்டவர் சொன்னார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நம்முடைய வாழ்க்கை தேவன் எவ்விதமாக அமைத்திருக்கிறார் என்றால் திராட்சை தோட்டம். உன் திராட்சை தோட்டத்திலே பற்பல விதமான விதையை விதைக்காத. அதாவது கொஞ்ச நேரம் அந்நிய பாச, கொஞ்ச நேரம் வேற ஒன்று வருது. கொஞ்ச நேரம் அன்பாக இருக்கிறோம், கொஞ்ச நேரம் சேர்த்து வட்டி மொதமாக வாங்கிடுறோம். இதுதான் நம்ம விதைக்கிற விதைகள். அன்பாக இருந்தால் கடைசி வரைக்கும் அன்பாக தான் இருக்க வேண்டும். நீ மன்னிக்கிறதா இருந்தால் மனதார மன்னிக்கிறவனாக இருக்கணும். வேதத்தில் அப்படி தான் போடப்பட்டிருக்கிறது. 50லாம் அறகுறையெல்லாம் கிடையாது. நாம் செய்கிற எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் அது விதை. நாம் விதைத்து கொண்டிருக்கிறோம். உன் திராட்சை தோட்டத்திலே பற்பல விதமான விதையை விதைக்காத. கவனமாயிரு. தேவன் நம்மை அழைத்தது நோக்கம் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவனோடு ஐக்கியமாக இருப்பதற்காக. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதை தவிர மற்ற எல்லாத்துலேயும் தீவிரமாக இருக்கிறோம். அதில் என்ன போடப்பட்டிருக்குது, இப்படி செய்தால். நம்ம அப்படி கலப்படம் பண்ணினோம்னா என்ன போடப்பட்டிருக்கிறது, நீ விதைத்தவைகளின் பயிரையும். யார் தீட்டுப்படுத்துகிறா? பிசாசா? நம்ம சிம்பிளாக அப்படிதான் சொல்லிட்டு போகிறோம். பிசாசுங்க, பிசாசின் போராட்டம். நமக்கு மிஞ்சின பிசாசு எங்கே இருக்குது? நம்ம அப்படி பழகிட்டோம். எல்லாத்தையும் பிசாசு. ஆண்டவர் தான் சிலுவையில் அவனை நசுக்கிட்டார்ல, தலையை நசுக்கினாரா இல்லையா? வால் மட்டும் கொஞ்சம் ஆட்டிக்கிட்டு இருக்குது. நம்ம அவனுக்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம பண்ணிவிட்டு பிசாசுக்கு நம்ம உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்படி செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும். நம்ம விதைக்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம செய்கிற நல்ல காரியங்கள் தீட்டுப்படும். ஏன் நல்லவங்க நல்ல விசுவாசியாக இருக்கிறாங்க, ஏன் அவங்க வாழ்க்கையில் ஏன் கஷ்டம் வருது, ஏன் பாடுகள் வருகிறது? மிக்ஸ் பண்ணுறது, கலப்படம், இதையும் அதையும் கலந்து அடிக்கிறது. அருமையாளர்கள், அடுத்த வருஷத்தை வாசிங்க. மாட்டையும் கழுதையும் பிணைத்து உழாது இருப்பாயாக. நீ ஏறு விழும் பொழுது மாட்டையும் கழுதையும் சேர்த்து வைக்காத. மாடு உன்னை சுமப்பதற்கு, மாடு பொறி சுமப்பதற்காக, கழுதை உன்னை சுமப்பதற்காக. உன்னை சுமக்க வேண்டிய கழுதையை நீ என்ன பண்ணாத, ஏர் கூட்டாத, கலப்படம் பண்ணாத. நம்முடைய இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் முன்னாடி நின்று கையெல்லாம் மறித்து, எப்பா அப்படிலாம் செய்யாதப்பா அப்படின்னு சொல்ல மாட்டார். அவர் வார்த்தை தான் கொடுப்பார். நாம் கேட்டு கீழ்ப்படிய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. மீறி செய்வோம் என்றால் அதனுடைய பலன் நம்ம தான் அனுபவிச்சாகும். சொல்லுவாங்கள்ல, உப்பு தின்றவன் அப்படின்னா தண்ணி குடிக்கணும். நம்ம உப்பு தின்னுபிட்டு அடுத்தவன் தண்ணி குடிக்க சொன்னால் நடக்குமா? அது நடக்காது. மாட்டையும் கழுதையும் பிணைத்து அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாது இருப்பீர்களாக.
ஆவியான அந்த வார்த்தையெல்லாம் அப்படியே கோரியாக கொண்டாந்து கொடுக்குறாரு. அடுத்தபடி என்ன போட்டிருக்க 11 வாசிங்க. ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ளாயாக. ஆட்டு மயிறு குளிர்காலத்தில் நீ ட்ரெஸ் பண்ணிக்கோ, அது நீ என்ன பண்ணிக்கோ, குளிர் தாங்குவதற்கு உனக்கு தேவை, அதுக்கு நீ ஆட்டு மயிரை யூஸ் பண்ணிக்கோ. ஆனால் வெயில் காலத்தில் பஞ்சு, அது நான் உனக்கு படைச்சி வச்சுருக்கிறேன், அதை நீ போட்டுக்கோ, ரெண்டையும் கலப்படம் பண்ணாது. தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தையும் எல்லாத்தையும் அமைத்து வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்கிற நாம் அதை சரியான முறையில் அதை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவார். நம்ம அநேக காரியங்களை வேதத்தை படிக்கும்போது கவனமாக படிக்கணும். அவன் கடனுக்கு படிக்கக்கூடாது, இன்னைக்கு படித்து தான் ஆகணும். கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல. நீ ஒழுங்காக படித்து ஒரு வசனமாச்சும் உருப்படியாக படி. நீ 10 அதிகாரம் படித்து ஒரு வசனம் கூட நீ புரிஞ்சுக்கலைன்னா நீ படிக்கிறதுனால ஒரு நன்மை உனக்கு கிடையாது. போதும், சாப்பிட்டது உடம்புல சேரணும், அதுதானே முக்கியம். நாம் படிக்கிற வேத வசனங்கள் நம்ம ஆத்மாவில் போய் சேரணும், அதான் முக்கியம். இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். அஞ்ஞானிகள் பலியிடுகிறதை தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. அஞ்ஞானிகள் பலியிடுகிற வேலை தேவனுக்கு அல்ல. நம்ம சபையில் கூடுறோம், நம்ம ஸ்தோத்திர பலிகளை நம்ம செலுத்துகிறோம். உதடியின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகள்னே போடப்பட்டிருக்கிறது. இங்கே ஸ்தோத்திர பலிகளை போட்டுட்டு வெளியில் போய் இன்னொரு பலி செலுத்துவோம் என்றால், ஒருவேளை நீங்கள் ஆடு மாடு கொண்டு போய் பலி செலுத்தாமல் இருந்தால் கூட கிரியைகள், நாம் செய்கிற கிரியைகள் அது பலியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நம்மங்களாம் ஆடு மாடெல்லாம் பலி செலுத்தலை, நம்முடைய உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை. இங்கே ஆவியன் சொல்கிறாரு, அஞ்ஞானிகள்லாம் அவிசுவாசிகள், மனம் திரும்பாதவன், ரட்சிக்கப்படாதவன், தேவ சமூகத்துக்கு புறம்பாக இருக்கிற மனிதர்கள் பலியிடுறவர்களை தேவனுக்கு அல்ல. ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெட்டை வாழ்க்கை வாழுகிறோம். அடிக்கடி ஆவியான சொல்கிற ஒரு எச்சரிப்பின் சத்தம் சபைக்கு, ரெட்டை வாழ்க்கை வாழாத, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்காத, உன்னை கத்தர் வாந்தி பண்ணி போட்டு விடுவார். ரெமடியர்லாம் ஆண்டர் அந்த டைம் கொடுப்பார், கிருபை நாட்களை கொடுப்பார். அந்த கிருபை நாட்களை நம்ம சீர்படுத்தி கொள்வோம் என்றால் நமக்கு நல்லது. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சர்ச்சிலையும் உட்காந்துக்கிறோம், மீதமுள்ள 6 நாளும் நம்ம ஆட்டம்தான். மனுஷன் பார்க்குறானா இல்லையோ, தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், அவரை ஏமாற்ற முடியாது. நம்ம செய்கிற ஒரு சின்ன தவறு கூட நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாய் மாறிவிடும். அப்புறம் நம்ம என்ன உட்காந்து யோசிக்கணும், என்ன நான் ஒழுங்காக சர்ச்சைக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்குறேன், ஊழியம் செய்கிறேன், அப்படியே என் வாழ்க்கையில் பிரச்சனைகள். உட்காந்து வேத புத்தகத்தை உட்காந்து ஒழுங்காக படித்து கர்த்தர் நம்மளோடு பேசுவார். நாம் பேசுகிற தெய்வனை நம்ம ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். பேய்களுக்கு பலியிடுகிறாள் என்று சொல்லுகிறேன், நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாக இருக்க வேண்டாம். இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கும்படியாக தெய்வம் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதை நம் மனதில் ஒவ்வொரு செயலிலும் நம்ம
மனதில் கொண்டுட்டு வரணும். அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும், நம்ம திருவந்த ஆராயணில் கலந்துக்கிறோம், அவருடைய மாம்சத்தை புசிக்கிறோம், அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய பாத்திரத்திலும் முதல் முறையாக நடந்த திருவிருந்த ஆராதனையில் பிசாசு உட்கார்ந்துருந்தான். அதுதான் ஃபஸ்ட்டு கம்யூனியன் சர்வீஸ். அரௌண்ட் யூதர்ஸ் இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும் என்று பேரம் பேசியாச்சு. வேதத்தில் போடப்பட்டிருக்குது, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இப்போ முதலாவது திருவிருந்த ஆராதனையில் யூதாஸ் மாத்திரமல்ல, அவனுக்குள் இருந்த பிசாசும் இருந்தது. கத்தரி தெரியாதா? வெறும் யூதாஸ் மட்டும் இல்லை, உள்ள சாத்தான் உட்கார்ந்துருக்கிறான் என்பது தேவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நம்ம சாய்ஸுக்கு விட்டுறாரு. தெரிந்துக்கோ, ஜீவனும் மரணமும் உனக்கு முன்பதாக இருக்கிறது. கத்தர் அப்படிலாம் கையை மறிச்சுக்கிட்டு இழுத்து பிடிச்சிக்கிட்டு, ஒரே ஒரு சான்ஸ் லோத்துக்கு கிடைச்சிச்சு. அவங்களெல்லாம் ஊரை விட்டு கையை பிடிச்சி இழுத்து கொண்டாந்து விட முடியாது. அது ஆபிரகாமுடைய அவன் நிமித்தம் கத்தர் அதை செய்தார். ஆனால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. நீங்கள் கத்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும். அருமானவர்களே, ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே எந்த மனநிலைமையில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோமோ அந்த மனநிலைமை, பயபக்தி எல்லா நாட்களிலும் இருக்க வேண்டும். தேவனுடைய பாத்திரத்திலையும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பங்கு பெறக்கூடாது. டேஞ்சர். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, இதனாலே அநேகர் மரித்தும் இருக்கிறார்களே. அந்த வசனத்தை எடுத்தோம்னா லேட் ஆகிடும். நீ வீட்டில் போய் படிங்க. அதெல்லாம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். தேவன் நம்மை அழைத்தது தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கும்படியாக. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்கு உள்ளவர்களாக இருக்க கூடாது. வேண்டாம், அப்படிலாம் செய்யாத. தேவ சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த உணர்வு எல்லா நேரத்துலையும் இருக்கு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே வர்றோம், போகும்பொழுது எப்படி நம்ம இருக்கும்போது கத்தரை போட்டுக்கிறோம், வெளியே போகும்போது கத்தரை கலட்டி விட்டுருவோம். நம்ம எத்தனை பேர் இந்த பிரசங்கத்தெல்லாம் மைண்டில் ரீகால் பண்ணுறீங்க? அநேகர் சொல்கிற காரியம் சாயங்காலம் கூப்பிட்டு கேட்டோம்னா, இன்றைக்கி என்னவா பிரசங்கம் கேட்டால் சொல்ல தெரியாது. சொன்னார். என்ன சொன்னார். ஏன்னு கேட்டால் இங்கே கழட்டி வச்சுட்டு போயிடும். நம்ம சுமந்து கொண்டு போக வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அது 2-3 பேர் சேர்ந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தொலைஞ்சிச்சு. தெரியுமா அவங்களுக்குன்னு ஆரம்பித்தா ஊர் கதை, உலக கதை, அவங்க இப்படி இவங்க இப்படி. நம்ம உடனே ஜட்ஜ் ஆகிடுவோம். நம்ம தான் நியாயாதிபதிகள். நியாயம் இருக்குது. அடுத்தவங்க வந்திருக்கிறது எதுக்கு? ஆராதனைக்கு. இதுதான் பேய்களின் பந்தி என்பது. பேய்களின் போஜன பந்தியில் நம்ம இருக்கக்கூடாது. அதில் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கக்கூடாது. இங்கே வாங்கின தெய்வ பிரசனத்தை வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணும். அங்கே ரட்சிக்கப்படாதவர்கள் அந்த பிரசனத்தில் மனம் திரும்பணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை பற்றிலாம் கவலைப்படுறதே கிடையாது. நம்ம தான் உலக மகா பரிசுத்தவான்கள் மாதிரியும், நம்ம தான் உலக மகா நீதிமான்கள் மாதிரியும். உண்மையான பரிசுத்தவான்லாம்
அதெல்லாம் சிந்திக்க கூட அவங்களுக்கு அந்த நேரம் வராது, அந்த உணர்வே இருக்காது. கர்த்தருடைய வார்த்தை நானும் கர்த்தரும், அந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய, அதான் அந்த வேதாமத்தில் பேய்ன்ற வார்த்தை இந்த இடத்துல ஆவியான உபயோகப்படுத்துகிறார் பாருங்களேன். நிறைய இதில் பிசாசு, உங்களுடைய எதிராளி, இந்த பல வார்த்தைகளை ஆவியான உபயோகப்படுத்துறார். நீங்கள் வந்து பேயினே சொல்கிறார். நம்ம அடிக்கடி சொல்கிற வார்த்தை, புருஷனை பார்த்து பேயின்றான், புருஷன் பொண்டாட்டியை பார்த்து பேயின்றான், ஒரே பேய் தான். அப்புறம் எப்படி ஆவியான வந்து கிரியை செய்வார்? பேய்களுடைய பந்தி, நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. அந்த முந்தராசில் போடப்பட்டிருக்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினான். இங்கே விசுவாசன்றது வந்து நம்பிக்கை அப்படி அல்ல, தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியம் சரியில்லாததுனால. இப்போ தான் அந்த 19ல் போடப்பட்டிருக்கிறது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும். நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொன்னவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒளியாக தான் இருக்கிறாரு. அவர் பரலோகத்துக்கு போனாலும் கூட அவர் ஒளியாகி தான் இருக்கிறார். புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் பொழுது சூரியனும் சந்திரனும் நமக்கு தேவையில்லாமல் போய்விடும். குமாரனாய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாருடைய பிரசன்னமே நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த சூரியன் சந்திரன்லாம் வந்து தேவனுக்கு முன்பதாக ஒன்றுமே கிடையாது. அவரே நமக்கு ஒளியாக இருக்கிறார். அப்படி வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால, யார் இருட்ட விரும்பா? நன்மை செய்கிறவன் வந்து இருட்டில் போய் செய்யணும் அவசியம் கிடையாது. பொல்லாங்கன் தீமை செய்கிறவன் என்ன பண்ணுவோன்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா, நல்ல பணம் மேலே கூடி வாங்கலாம், லஞ்ச பணம் கீழே கூடி தான் வாங்குறான். அதே மேலே நீட்டு வாங்கலாம்ல, அது வாங்க மாட்டேன்றான். டேபிளுக்கு கீழே தான் கை நீளுது. மனுஷன் பார்க்குறானால இப்போ நிறைய சிசிடிவி கேமராலாம் வச்சுட்டாங்க. நீ கீழே குடி கொடுத்தாலும் சரி, மேலே குடி கொடுத்தாலும் சரி, அங்கே இருக்க அதிகாரி பார்த்துக்கிட்டே இருப்பான். ஓ சரி சரி. அருமையானவர்களே, நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தெய்வம் நமக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நம்ம ஏதோ பை சான்ஸாக ரசிக்கப்படலை, ஏதோ ஒரு நோக்கத்தில் தான் தெய்வம் நம்மளை எல்லாரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாக இருக்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இருபதாவது வசனத்தை வாசிப்போம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளிநிடத்தில் வராது இருக்கிறான். ஏன் மனுஷன் வந்து சுவிசேஷத்தை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றான்? சுவிசேஷத்தை ஒளிக்கு ஒப்புமையாக வேறு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை ஒளிக்குள்ளே ஏன் மனுஷன் வரமாட்டேன்றான்னா, அவனுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு. அப்படி தான் வாழ்வேன், ஆனால் நீ கண்டுக்கக்கூடாது. நான் எப்படி வேணாலும் வாழுவேன். இது வந்து கடவுளை பார்த்து கூட சொல்கிறான்னு, நான் எப்படி வேணாலும் வாழுவேன், நீ ஆசீர்வதிமையா, நாங்கள் தான் காணிக்கை கொடுக்குறோம்ல.
பழகி போச்சு. தப்பு தப்பாக நம்ம கற்றுக்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், தப்பு தப்பாக கற்றுக்கிட்ட நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். அரிமானவர்களே, பூமியும் அதன் நிறைவும் அவருடையது. அவருடைய ஐஸ்வர்யத்தை எடுத்து நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அவருக்கே சேலஞ்சு காட்டுறோம். தப்பு, அது செய்யக்கூடாது. நாம் மண் என்று அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர் அறிந்திருக்கிறார், நாம் மண் என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்ம தான் மறந்து போகிறோம். நம்ம ஏதோ பெரிய கடவுள் மாதிரியும் பலத்தின் மிகுதியினால் அவ்வளோதான் ஆட்டம்லாம். அதுக்கெல்லாம் அதுக்கு மேலே பேர் கூட சொல்ல மாட்டான். பாடி எப்போ தூக்குறாங்க, நம்ம பேர் புகழெல்லாம் அதோட சரி. அரிமானவர்களே, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். ஏன் கத்திட்ட வர மாட்டேன்றான்? கத்திட்ட வந்தவங்க ஏன் முழு மனதோடு கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க? இருக்கிற சபை தான், போகிறதெல்லாம் அல்லேலியா தான். ஆனால் கிரியைகள் அவ்விதமாக இல்லை. நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். கேட்டுட்டு போகிறதுக்காக தேவன் வார்த்தை அனுப்புறது கிடையாது. கர்த்தர் எதுக்கு வார்த்தை அனுப்புகிறாரு? நாம் அதை கேட்க வேண்டும், உணர வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், தேவனோடு நாம் ஐக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் நமக்கு தேவன் கொடுத்த அழைப்பு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வரமாட்டேன்றான். சரீரம் வருது, சரீரம் உட்கார்ந்து இருக்குது, அல்லேலியா சொல்லுது, கை தட்டுது, ஒரே ஆர்ப்பாட்டம் தான் போங்க. ஆனால் இருதயம், அவர்கள் தங்கள் நாவினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ அப்படி தான் இருக்குது. சபை இன்னைக்கு நிலைமை. கர்த்தர் நம்மோடு பேசினார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அது காண்பிக்கப்பட வேண்டும். நான் இப்படி இருக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன். ஏன்னா வசனம் அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுக்குது. நம்மளும் கேட்குறோம் பிரசங்கத்தை. ஆனால் வாழ்க்கையில் தான் மற்றொரு அதை நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். இத்தனை வருஷமாக அவங்க தச்சு போகிறாங்க, ஆனால் ஒரு மாற்றம் இல்லையப்பா. சுபாவங்கள் மாறலை. நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை குறித்து சாட்சி சொல்லுவானா, பிறந்தா இவங்கள மாதிரி பிறக்கணுங்க, என்ன ஜனங்க, அருமையான ஜனங்க அப்படி சொல்லுவாங்களா? முகத்தை ஒரு வெட்டிட்டு போனாங்கன்னா அவ்வளோதான். அதிலே நம்ம உங்கள் சாட்சியை நம்ம படிச்சுக்கலாம். ஓ சரி சூப்பராக இருக்கிறாங்க. இவங்க பகைக்கிறோம், நம்ம ஒளியை பகைக்கிறோம். நம்முடைய சீர தவறுகள் கண்டிக்கப்படாதபடிக்கு வெளிச்சத்துக்கு வரமாட்டேன்றோம். சரீரம் மட்டும்தான் வருது, ஆவி ஆத்மா வரமாட்டேன்னு. அருமையானவர்களே, இந்த வசனத்தில் மனதில் பதிய வைங்க. கர்த்தர் ஏதோ நோக்கத்தோடு தான் அந்த வார்த்தையில் அனுப்பி கொண்டிருக்கிறார். பிரசங்கின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவருடைய பிரயாசத்தினால் அவருக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒண்டியாய் இருப்பதிலும் ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுது இதை தான் சொன்னார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஏன்னா கர்த்தர் அன்னைக்கு நம்மளை தனியாக விட்டுருப்பார். ஒண்டியாக இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது. என் நாமத்தினாலே இருவர் கூடியிருந்தால் கூட கர்த்தர் நான் வருவேன்னு சொல்கிறார். மினிமம் 2 பேர். ஒண்டியாக இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நல்லது. எல்லா கூடியும் அவங்க கூட கூட்டிகிட்டே போக முடியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்குது. நான் போகிற இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு வர முடியாது. அவங்களுக்கு 1008 ஜோலி இருக்கும். ஆனால் நம்மோடு 24 மணி நேரம் இருப்பதற்கு ஒருவர் ரெடியாக இருக்கிறார்.
அவர் நம்ம எங்கேனாலும் கூட்டி போனால் அவர் நம்மளோடு வருவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னோட தான்ப்பா இருக்கிறேன், நீ எங்கேனாலும் போ, நான் உன்னோட தான் வதிக்கிறேன். இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன். இன்றைக்கி நம்ம செய்கிற கிரியைகளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஐக்கியம் குமாரனாகிய கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். இன்றைக்கி ஏன் நம்ம செய்கிற காரியங்களில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலை? ஒரு சில பொருளாதார ஆசீர்வாதங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கூலாயிரும். பிசாசு என்ன பண்ணுவோன்னா மற்ற இடங்களெல்லாம் நம்மளுக்கு வேட்டு வச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம காசு பணத்தை மட்டும்தான் பார்த்துட்டே இருப்போம். நான் நல்லா தான் இருக்கிறேன், கர்த்தரை ஆசீர்வதிக்காரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற பகுதிகளில் அங்கே தேவனுடைய ஐக்கியம் இருக்கிறதா? பத்தாவது வசனத்தை வாசிப்போம். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு, நம்மளை சுற்றிலும் நம்மளை விழ பண்ணுவதற்கு கோடிக்கணக்கான அந்தகார வல்லமைகள் இருக்கிறது. அவனுக்கு தெரியும், நம்முடைய பலனும் தெரியும், நம்முடைய பலவீனமும் தெரியும். அவன் கரெக்டாக வச்சுருப்பான். நம்முடைய வீக்னஸை பார்த்து கரெக்டாக வெயிட் பண்ணுவான் பாருங்களேன், தூக்கிடுவான் ஒரே தூக்கம். நமக்கு தெரியாது, நம்ம போய்கிட்டே இருப்போம். எப்போதாம்மா நமக்கு தெரியும்? எல்லாம் முத்தி இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஸ்டேஜில் தான் பிசாசு நமக்கு பார்க்கும்படியாக நம்ம கண்களை திறக்க விடுவோம். அது வரைக்கும் நமக்கு ஒன்றுமே தெரியாது, போய்கிட்டே இருப்போம். அதாவது ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. நமக்கு இதெல்லாம் வேண்டாம். கிறிஸ்துவுடைய நம்ம ஐக்கியமாக இருப்போம் என்றால், ஒருவன் விழுந்தான் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். நம்மெல்லாம் விழுறதெல்லாம் நமக்குலாம் அன்றாட நம்மளாம் அப்படியா நிற்கிறோம் ஸ்டடியா? எவ்வளோ காரியங்களை நம்ம தவறு விழுகிறோம், எவ்வளோ காரியங்களை பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்கிறோம், இச்சைகளுக்கு நம்ம விழுந்து போயிடும். அருமையானவர்களே, நிறைய காரியங்களை நம்ம விழுந்து விழுந்து தான் போயிட்டு இருக்கிறோம். ஏன் கேட்டால் நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர் வேண்டும், அப்படி இல்லைன்னா ஐயோ. ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விட துணை இல்லையே. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? ஏன் அனல் இல்லை? ஆண்டவர் சொன்னார், நீ அனலாயிரு இல்லைன்னா குளிராயிருன்னாரு. ஏன் அனல் இல்லைன்னா ஐக்கியம் இல்லை. குமாரனாகிய கிறிஸ்துவோடு ஐக்கியம் இருக்கும் என்றால், இல்லை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 பேராய் படுத்து கொண்டிருந்தார். எல்லாரையும் நம்ம பக்கத்தில் படுக்க வைக்க முடியுமா? நம்ம பக்கத்தில் எல்லாரையும் நம்ம பக்கத்தில் படுக்க வைக்க முடியுமா? ஆனால் குமாரனாகிய கிறிஸ்துவ நம்மளோடு படுப்பார், நம்மளோடு பேசுவார், நம்மளை தட்டி கொடுப்பார், நம் தூங்கும்படியாக. அதான் வேதத்தை போட்டிருக்குது, அவனுடைய நித்திரை இன்பமாக இருக்கும், சுகமான தூக்கம். கர்த்தரோடு நம்ம ஐக்கியம் இருக்கும் என்றால் நம்முடைய நித்திரை எப்படி இருக்கும்? இன்பமாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் தூக்க வரலன்னு சொல்லி மாத்திரை போட்டுக்கிட்டு மனுஷன் படுற பாடு. அருமையானவர்களே, நம்மோடு இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், அந்த ஐக்கியத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா அலட்சியம் பண்ணிக்கிறோம், முக்கியத்துவம் கொடுக்குறதே கிடையாது. 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். பரலோகத்தின் அக்கினி அபிஷேகம்ன்றது இதுதான். இன்றைக்கி அக்கினி அபிஷேகம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு தொண்டையிலேயே அந்நிய பாசை பேசி கைத்தட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணால் அக்கினி அபிஷேகம்ன்றான். அப்புறம் வெளியே போன பிறகு அந்த அக்கினி எங்கே போச்சு? வீட்டுக்குள்ளே போனோடனே டம்மா டிமீர் தான். ஒருத்தர் சொன்னார், டே அம்மா வர்றாங்கடா, ஓடி ஒளிஞ்சிக்கங்கடா, சர்ச்சுக்கு போயிட்டு வர்றாங்க. நான் அதெல்லாம் கற்பனை பண்ணி சொல்லலைங்க, நான் நிஜமாக பார்த்ததையும் கேட்டது தான் சொல்கிறேன்.
அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். ஒரு 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 பாடகன் இப்படி பாடினா, துணை வேண்டும், துணை வேண்டும் ஆண்டவரே, நான் தனித்து நின்று ஜெயிக்க முடியாது. ஏன்னா என்னை எதிர்த்து நிற்கிற சக்திகள் ஏராளமாக இருக்கிறது. எனக்கு துணை வேண்டும் ஆண்டவரே. ஐக்கியம் நமக்கு வேண்டும். குமாரனாகிய கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம அழைத்ததுடைய நோக்கமே அதுதான். நமக்கு விரோதமாய் பிசாசுடைய போராட்டம் வந்து நம்ம தோத்துட்டோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம சரியாக கிறிஸ்துவோட ஐக்கியமாக இல்லை. ஆண்டவர் சொன்னார்ல, இதோ பிசாசு என் இடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் கிடையாது. நம்மளால் அப்படி சொல்ல முடியுமா? நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? ஒருவனை யாதோ ஒருவன் மேற்கொள்ள வந்தால் எப்போனாலும் வருவான் பாருங்களேன். பிசாசு அவர்கள்லாம் வந்து முகூர்த்தெல்லாம் பார்க்க மாட்டான். நல்ல நேரம் ராகு காலம்லாம் அவன் பார்க்க மாட்டான். நம்ம எப்போ தூங்குறோமோ அப்போ வந்து நிற்பான். சரீரத்தில் தூங்குறது சொல்லலை, நம்மளோட ஆத்மாவிலே கேர்லெஸ்ஸாக இருப்போம் பார்த்தீங்களா, அலட்சியமாக. வேதம் என்ன சொல்லுது? நிற்கிறவன் எவனும் தன்னை விழாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். நான் நிற்கிறேன், எனக்கு என்னையா? எப்போ நம்ம அப்படி நினைக்கிறோமோ அப்போ நம்ம விழுந்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்மளை விழுக ஏற்கனவே ஆரம்பமாகிடுச்சு, ப்ராசஸில் இருக்குது, தெரியல நமக்கு. ஒருவனை யாதம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். நீங்கள் வந்து தாவீதினுடைய யுத்தங்களெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் யுத்தத்தில் ஜெயித்தாலும் அங்கெல்லாம் தேவன் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்பது பரலோகத்தினுடைய விருப்பம். ஆனால் நாம் யாரோடு ஐக்கியமாக இருக்கிறோம்? இது நமக்கு நாமே சொல்ல வேண்டிய பதில். கர்த்தர் உள்ளதாக இருக்கிறார், அவரும் இந்த சத்தத்தை கேட்டுட்டு தான் இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன யோசிக்கிறோன்றதையும் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார், கவனித்து கொண்டு தான் இருக்கிறார். அதாவது வந்து எந்த சூழ்நிலையும் நாம், அதாவது எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். எப்பொழுதும் எல்லா இடங்களிலும். அது யாருனால முடியும்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் குமாரனாகிய கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறார்களோ அவங்களால தான் முடியும். நம்ம பேய்களுடைய பந்திலையும் உட்காந்துக்கிட்டு தேவ சமூகத்தில் வந்து இந்த பந்தியில் உட்காந்துக்கிட்டு விளையாண்டோம்னா ஏமாந்து போய் விடுவோம். அதனால அதாவது ஆண்டவர் வந்து நம்மளை மனிதனாக படைத்தார். ஆனால் நம்முடைய அந்த ஃபெல்லோஷிப் அவர் ரொம்ப விரும்புகிறார். பகலில் குளிர்ச்சியான வேலையில் ஆதாமோடு அவர் உலாவினார். அடுத்தபடியாக ஏனோக்கோடு அவர் உலாவினார். அடுத்தபடியாக நோவா, தாவீது, நிறைய பேர் வாழ்க்கையில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தேவன் அவர்களுடைய ஃபெல்லோஷிப்பை ரொம்ப விரும்பினார். ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமே. யாக்கோபை குறித்து சொல்லப்படும் பொழுது அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. நம்ம அதை எடுத்து வாசித்தோம்னா நேரம் ஆகிடும். என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. யாக்கோபை பார்த்து கர்த்தர் அப்படி சொல்லுவார், அட்ரஸ் பண்ணுவார். அதே மாதிரி பார்த்தோன்னா யோவானில் ஆண்டவர் சொல்லுவார், நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்வதில்லை, சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். சிநேகிதன் தனக்குள்ள எல்லாத்தையும் அவங்களோடு பகிர்ந்து கொள்ளுவான். சிநேகிதன் மறைக்க மாட்டான். ஏன் ரொம்ப தூரம் போகிறீங்க? யூதாஸ் காட்டி கொடுக்க வந்தான். ஆண்டு என்ன சொன்னார்? சிநேகிதனே, முத்தத்தினாலேயா என்னை காட்டி கொடுக்குறார். முத்தம்ன்றது அந்த நாட்களில் அன்பு பரிமாற்றம். நான் உன்னை நேசிக்கிறேன், அது அடையாளமாக அன்றைக்கி இருந்தது. முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை நீ காட்டி கொடுக்குறார்.
அவர் எப்படி சொல்லி அவனை கூப்பிட்டாரு, பாவி பயலே, என் கூட படுத்து சாப்பிட்டு தூங்கி எழுச்சிட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறியாடா அப்படிலாம் சொல்லலை பாருங்களேன். சிநேகிதனே, நம்ம தான் யூதாஸாக இருக்கிறோம், அவர் இன்னைக்கு வரைக்கும் இயேசுவாக தான் இருக்கிறார். சிநேகிதன் தான் நம்மளை பார்த்து சொல்கிறார். நம்ம தான் அப்பப்போ யூதாஸ் மாறிட்டோம். இல்லைன்னா பேதுரை துணைக்கு வச்சுக்கிறது, மறுதளிக்கிறது. வாயினால் மறுதளிக்க மாட்டோம், கிரியைகளினாலே. கர்த்தருடைய வாக்கியம்படி செய்யாமல் நம்ம இஷ்டத்துக்கு விளையாடுறது, நம்ம மனம் போல வாழ்வது தேவனை மறுதளிப்பதற்கு சமானம். அது அருமையானவர்களே, கர்த்தருடைய ஐக்கியம் என்பது இதுக்கு இணையாக இந்த உலகத்தில் எதையுமே வைக்க முடியாது. அந்த சாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நமக்கு தான் அதனுடைய அருமை தெரிய மாட்டேங்குது. என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததி. நம்மளாம் யார்? விசுவாசத்தில் ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம். நம்மளையும் பார்த்து கர்த்தர் அப்படி தான் சொல்கிறவராக இருக்கிறாரு. நமக்கு அது புரிய மாட்டேங்குது. நல்லா தான் பார்த்தீங்கன்னா இயேசு ஊழியத்தில் சில கடுமையான வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்தார். இந்த விபச்சார சந்ததியார், அவர் சரீர பிரகாரமான பாவத்தை சொல்லலை. கர்த்தர்கிட்டே இருந்துக்கிட்டு நீ போய் பேய்களுடைய பந்தியிலே உட்காந்துட்டு வர பற்றியா, அது அந்த பாவத்துக்கு இணையாக இருக்கிறது. நீ விபச்சாரம் செய்கிற, தேவனுக்கு விரோதமாக ஆவியில் நீ விபச்சாரம் செய்கிற, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்குற எவனும் முடிஞ்சு போச்சு. யாத்ராமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் மோசேயோட மாமனார் ஆபிரகாமியோட சந்ததி கிடையாது. தன்னுடைய மருமகனாகிய மோசையை பார்க்கும்படியாக அவன் வர்றான். இங்கே வந்தால் இங்கே என்ன நடக்குது? 13வது வருஷத்தை வாசிங்க. மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும். அது சாயங்காலத்துக்கு மேலே இருட்டாயிடும், யாரும் வேலை செய்ய மாட்டாங்க, அவரவர் வீட்டுக்கு போயிடுவாங்க. கொடுக்கப்பட்ட பகல் நேரம்லாம் எங்கே ஓடுதுன்னா பஞ்சாயத்து வைக்கிறதுல தான் போகுது. இவனுக்கு இதை பார்க்கணும், இவனுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு உண்டாகுது. அவன் என்ன சொல்கிறான் பாருங்களேன். 18வது வசனத்தை வாசிங்க. நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் சோர்ந்து போயிடுவீங்க. நீ ஒரு ஆள் இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு நீ நியாயம் விசாரிக்க முடியாது. அதாவது இன்றைக்கி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா, நம்ம காலையிலிருந்து படுக்க போகிற வரைக்கும் மனிதர்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறோம். மோசே அப்படி தான் போட்டிருக்கு. ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும். மோசைக்கு முன்பதாக யார் நிற்கிறாங்க? ஜனங்கள் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீ எங்கே போய் எப்போ போய் ஜெபம் பண்ண போகிற? தேவ சமூகத்தில் போய் நீ எப்போ அமர்ந்திருக்க போகிற? கர்த்தருடைய ஐக்கியத்தை நீ எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்பொழுது என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடே கூட இருப்பார். நீ தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவர்களை தேவனிடத்தில் கொண்டு போய்
கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். அவன் என்ன சொல்கிறான்? நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக நம்மளை நம்பி கர்த்தர் குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. மனிதர்களுக்கு முன்பதாக நிற்கிற நேரத்தை காட்டிலும் நம் குடும்பத்திற்காக தேவ சமூகத்தில் இருக்க வேண்டியது அவசியம். நமக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, போகணும், சம்பாதிக்கணும், அது கர்த்தருக்கு தெரியும். அந்த நேரம் போக மற்ற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? 12 மணி நேரம் நீங்கள் உங்களுடைய சம்பாத்தியத்துக்கு எடுத்துக்கொண்டால் கூட, ஒரு 8 மணி நேரம் நீங்கள் தூங்குறதாக எடுத்துக்கொண்டால் கூட, மீதமுள்ள 4 மணி நேரத்தில் நாம் தேவனோடு ஐக்கியமாக இருக்க முடியும். நம்ம எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குறோம்? அப்படி கூட 5 நிமிஷம் உட்காந்துருக்குறோம்னா நமக்கு பிரச்சனை பெருசாக இருந்தால் மட்டும்தான். நம்ம பிரச்சனை பிசாசை அடிக்கிற அடி தாங்க மாட்டாமல் கூட ஒரு 5 நிமிஷம் உட்காந்துக்கிறது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் சொல்கிறான், நீ தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக நீ இருக்க வேண்டிய இடம் தேவ சமூகம். உனக்குள்ளே இருக்க வேண்டிய ஐக்கியம் தேவனோடு. பிரச்சனை எல்லாத்துக்கும் தான் இருக்குது. பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் எல்லாருக்கும் உண்டு. அதற்கு பரிகாரம் நீ தேவ சமூகத்தில் இருப்பது தான். நம்ம பிரச்சனையோடு தான் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறோம், போராடுறோம், ஒரே போராட்டம் தான். ஏன் பிரச்சனைக்கு முடிவு வரமாட்டேன்னு கேட்டால் தேவ சமூகத்திலே போய் நாம் அமர்ந்திருக்காதது தான் காரணம். நீ தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இருமையா. கட்டளைகளையும் பிரமாணங்களையும் உன் பிள்ளைகளுக்கு சொல்லு. இதுதான் பிரச்சனைக்கு காரணம். இதிலேருந்து நம்ம வெளியே வரணும். பரிசுத்தமுள்ள தெய்வம் நம்முடைய தேவன். அசுத்தத்தோடு தேவ சமூகத்தில் நம்ம இருக்க முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நீ முதலாவது கற்றுக்கொண்டால் தான் நீ உன் பிள்ளைகளுக்கு போய் சொல்ல முடியும். நம்மளே தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். நீ ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் இரு. விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போ, மனுஷன்ட்ட கொண்டு போகாத. நம்ம அப்பெல்லாம் செய்கிறே கிடையாது. உடனே பக்கத்து வீட்டில் போய் நிற்கணும். தெரியுமா, ராத்திரி எங்கள் புருஷனை அடின்னு அடிச்சு விட்டாங்க, என் கத்திட்ட போய் சொல்லலாம். இந்த அம்மா ஓ அப்படியா, போய் 10 பேர்ட்டு அந்த அம்மா தேடிட்டு வந்துடும். அப்படியே 10 போய் இதுக்கெல்லாம் சிக்னல்லாம் தேவையே கிடையாது. அப்படி காற்றுல போச்சுன்னா பறந்து போயிடும். திருப்பி இவங்ககிட்டே வரும், அக்கா உங்களுக்கு தெரியுமாக்கா, சொன்னதே நான் தானடி. இதெல்லாம் நான் பார்த்தது பாருங்களேன். எனக்கு வருத்தமாக இப்போ சிரிக்கிறேன். அப்போ நான் வருந்துட்டேன். நான் என்னம்மா நீங்கள் உங்கள் குடும்ப காரியத்தை போய் வெளியே சொல்கிறீங்களேம்மா, இத்தனை பொம்பளைங்க புருஷன் அடிக்கிறாங்க தெரியுமா, எந்த அவனாச்சும் வெளியே சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மட்டும் என்ன பண்ணுறோம், அப்படியே பரப்பிடுறது. தேவ சமூகத்தில் போய் அவர்கிட்ட சொல்லுங்கள். அடித்தாலும் அணைத்தாலும் தேவன் தான் நமக்கு. அவர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் விசாரிக்கிற தேவன் ஒருவன் நமக்கு இருக்கிறார். அதுதாங்க அந்த மனுஷன் மூலமாக ஆவியான்னு சொல்கிறாரு, விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய். இதாங்க ஐக்கியம். தேவனிடத்தில் இருக்கிற ஐக்கியம்னா இதுதான். வேற போய் மனுஷனிடலாம் சொல்கிறதுனால நமக்கு தீமை தானே தவிர நன்மை கிடையாது. சரியா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம், 8வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம்.
என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. நித்தம் நித்தம். அதான் நேற்று ஜெபம் பண்ணிட்டோம்ல, விடு ஒரு வாரத்துக்கு விடு பார்த்துக்கலாம். அந்த ஒரு வாரத்துக்குள்ளே பிசாசு உள்ளே வந்துடும். நமக்கும் தேவனுக்குள்ள அந்த தொடர்பு எப்படி இருக்கணும்? இடைவிடாமல் போய்கிட்டே இருக்கணும். செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கணும், இடைவெளியே விடக்கூடாது. அதான் ஆவியான சொல்கிறாரு, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. விழித்திருந்ததுன்னா தூங்காமல் இருக்கிறதில்ல, ஆவியிலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக. என் கதவு நிலையேறியே காத்திருந்து. ஒருத்தன் சொன்னால் உங்களுடைய வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். ஏன்னா அவனுக்கு அவனுடைய அருமை தெரிஞ்சு போச்சு. இங்கே போனால் தான் நம்மளுடைய பிரச்சனைக்கு ரெமெடி அங்கே தான் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. நித்தம் என் வாசற்படியில் விழித்திருந்து என் கதவு நிலையேறியே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியவான். நம்ம சொல்கிறோம்ல, திருப்பி அவர் சொல்கிறதையும் கவனிக்கணும், பொறுமையாக உட்காந்துருக்கணும். நம்மளாம் இந்த ஜெப நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டுட்டு போயிடுறோம். கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவர் என்ன சொல்கிறாரு, அவர் நம்ம சொன்ன அந்த ஜெப குறிப்புக்கெல்லாம் என்ன பதில் கொடுக்குறாருன்றதையும் நம்ம என்ன பண்ணணும்? கவனிக்க வேண்டும். அடுத்த வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறார். லைஃப் வேற எங்கேயும் இல்லை, நம்முடைய வாழ்க்கை இங்கே தான் இருக்கிறது. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான், பதிலும் பெற்றுக்கொள்கிறான். தயவு என்பது அதுதான், நம்முடைய பிரச்சனைக்கு பதில், நம்முடைய பாடுகளுக்கு பதில் எல்லாம் இங்கே தான் இருக்குது. வாசற்படியில் போய் காத்து இருக்கிறதுல தான் இருக்குது. எங்கே காத்திருந்தோம்னா நம்ம வேறு எங்கேயும் போய் காத்திருப்பதற்கு தேவன் விட மாட்டார். இங்கே ஒழுங்காக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு இடத்துல போய் கை கட்டி நிற்பதற்கு தேவன் விடமாட்டார். வேலையை அந்த அதுக்கு வாய்ப்பே கற்றுக் கொடுக்க மாட்டார். அரௌண்டு சர்ப்பமானது பிசாசு ஸ்திரியை வஞ்சிச்சிருச்சு. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும்? இப்படி ஒன்று சொல்லிட்டு போயிருக்குது. ஒன்று புருஷன்ட்ட போய் சொல்லியிருக்கணும், தெரியுமா செய்தி, நீ பாட்டுக்கு அங்கிட்டு போயிட்டு ஒரு சர்ப்பம் வந்துச்சு இப்படிலாம் சொல்லுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை கேட்டு இவங்க 2 பேரும் போய் கத்தட்ட சொல்லியிருக்கணும், இப்படி ஒரு சர்ப்பம் வந்துச்சு, நீங்கள் இந்த பழத்தெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லிச்சு, நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க, நாங்கள் என்ன பண்ணணும், எது சரி அப்படின்னு தேவன்கிட்ட இவங்க சொல்லியிருந்தார்கள் என்றால் அதுதான் உண்மையான ஐக்கியம். இந்த அம்மா பார்த்தா புசிப்புக்கு நல்லதுன்று கண்டார், பார்வையே மாறிடுச்சு. பாருங்களேன், பறித்தால் தன் புருஷனுக்கும் கொடுத்தால் பாவம் போச்சு, எல்லாம் போச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் டெய்லி வர்றாரு இல்லை, அரைநாள் மந்த்லி ஒன்ஸாக வந்துட்டு போகிறாரு. ஏன் கர்த்தரிட சொல்லணுன்ற அறிவு அவங்களுக்கு ஏன் இல்லாமல் போனதுன்னா அந்த ஐக்கியத்தில் அவங்க சரியாக இல்லை. அவங்க சரியாக இருந்திருப்பார்கள் என்றால் ஏசு அங்கே கர்த்தர் அங்கே வரும்பொழுது அங்கே ஓடி ஒளிஞ்சிருக்க மாட்டாங்க. எங்கே இருக்கிறீங்கன்னு பிதா கேட்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. நாம் பார்க்கிறோம், நாம் முடிவெடுக்கிறோம், செயல்படுத்துகிறோம். ஆனால் நிந்தை வரும்பொழுது நம்ம செஞ்ச அந்த தவறுடைய பலன் நம்மிடத்தில் வரும்போது தான் நம்ம கத்தட்ட வரோம். ஆண்டவரே என்னை எப்படி கைவிட்டுட்டீங்களே ஆண்டவர். கத்தராக கைவிட்டார், ஆதாம் ஏவாளின் தேவனை கைவிட்டார். நாம் தான் பார்த்தோம். சொன்னது பிசாசாக இருந்தாலும் கூட அதை ஏன் தேவன்கிட்ட சொல்லலை, கத்திட சொல்லியிருக்கணும்ல. இப்படி ஒரு சர்ப்பம் வந்துச்சு, இப்படிலாம் சொல்லிச்சு, நீங்கள் சொன்னதுக்கும் அந்த சர்ப்பம் சொன்னதுக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. சொல்லவில்லை. சொல்ல வேண்டும், கர்த்தர் சமூகத்தில் போய் சொல்லணும். அதுதான் ஐக்கியம். குமாரனாய கிறிஸ்துவோட ஐக்கியம்னா எல்லாத்தையும் அவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், பேசுங்க.
அவர்கிட்ட ஆலோசனை வாங்க வேண்டும். நான் செய்யலாமா ஆண்டவரே? இன்றைக்கி வந்து எல்லாம் பளபளப்பாக மின்னுது. போய் மாட்டிக்கிட்ட பிறகு தான் தெரியுது இது வந்து பிசாசுன்றதை மாட்டின பிறகு தான் தெரியுது. லோத்து பார்க்கும் பொழுது சோதோம் கொமோரா பட்டணம் எப்படி இருந்துச்சா, ஏதேன் தோட்டத்தை போல் இருந்தது. உள்ளே போன பிறகு தான் தெரியும் அது கந்தகத்தினாலே எரிகிற நெருப்புனால் அது அழிக்கப்படுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் வெளியிருந்து பார்த்துக்கும் பொழுது நல்லா தான் இருக்கும். மின்னுவதெல்லாம் பொன் அல்ல, பளபளப்பாக தான் இருக்கும். ஆனால் எல்லாமே பொன் கிடையாது. ஜாக்கிரதையாக நாம் தான் யோசிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம். இந்த ஐக்கியத்தினால வரக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 11 2வது வசனத்தை வாசிப்போம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஞானம், உணர்வு. இன்னைக்கு ஏன் வந்து நம்ம திருப்பி தப்பு செய்கிறோம் என்றால் உணர்வு இல்லை. நோவா நாட்களில் நடந்தது போல மனுஷுக்கும் வர நாட்களிலும் நடக்கும். வெள்ளம் தங்களை வாரிக்கொண்டு போகும் மட்டும் அவர்கள் உணர்வு இல்லாதவர்களாக இருந்தார். உணர்வு இல்லை. நாம் கர்த்தரோடு ஐக்கியமாக இருப்போம் என்றால் இந்த உணர்வுள்ள அந்த இறுதி நமக்குள்ளே இருக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. அடுத்தபடியாக ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி. அடுத்தபடியாக வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். கர்த்தருடைய ஆவியானவருக்குள்ள இவ்வளவும் இருக்கிறது. இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? இவ்வளவு ஆவியானவருக்குள்ள இருக்குது. ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இவ்வளவு அந்த ஆவியானவருக்குள்ளே இருக்கிறது. இப்போ கேள்வி என்னன்னு கேட்டால், அந்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே தான் இருக்கிறாரா, வெளியே இருக்கிறாரா? நாம் கேட்க வேண்டிய கேள்வி. நம்முடைய வாழ்க்கையிலேயே இதெல்லாம் ஆவியானவர் இருந்தால் நடக்கணும், நடக்க வேண்டும். அதுதான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் போகிறேன், ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, 4 வார்த்தை அந்நிய பாஷையில் பேசிட்டா அபிஷேகத்தில் நம்பிட்டோம். இன்னைக்கு பாருங்கள், ஒரே அபிஷேகம்தான். போக கிரியையில் காண்பிக்க வேண்டும். ஆவியான எனக்குள்ளே இருப்பார் என்றால் உணர்வுள்ள இருதயம் எனக்குள்ளே இருக்கும். இல்லைன்னா நான் வந்து என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்மளை பரிசோதிக்கும்படியாக கொடுக்கப்பட்டது. நான் இப்படி இருந்தால் நான் இப்படி இருக்க வேண்டும். இப்போ எனக்குள்ளே ஆவியான இருக்கிறாரு, எப்படி தெரியும்? ஞானம் இருக்கணும், உணர்வு இருக்கணும். இன்னைக்கெல்லாம் வந்து அப்படிலாம் இல்லை. அதனால தான் வந்து ஆவியான் திருப்பி இந்த வார்த்தையில் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். உணர்வு இருக்கணும், ஆலோசனை பெற்றுக்கொள்கிற அந்த சுபாவம் இருக்கணும். கர்த்தர் ஆலோசனை சொல்கிறார், உன் கண் மேல் வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன். நம்ம தானே போய் கேட்கணும். ஆலோசனை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாரு, ஆனால் கேட்குற நம்ம எங்கே இருக்கிறோம்? அன்பானவர்களே, ஒரு மனிதனுக்குள்ளாக ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கும் என்றால் இவ்வளவு இருந்தால் தான். இல்லைன்னா நம்ம எல்லாமே ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். வெறும் அந்நிய பாஷை என்பது அது பக்தி விருத்திக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நம்மளுடைய அபிஷேகத்தின் அளவுகோல் அல்ல. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாகும்படி பேசுகிறான். அது நம்முடைய பரிசுத்தத்துக்கான அளவுகோல் கிடையாது. நம்ம அந்நிய பாஷையை பேசி ஜெபிச்சோன்னா நமக்குள்ளாக ஒரு பக்தி விருத்தி உண்டாகும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் என்றால்
இந்த ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நாம் இருக்க வேண்டும். தானியேல், நான் முடிச்சிடறேன், டயர்டாக இருக்குதா? இப்படி ஒரு கேள்வியா? சீக்கிரம் முடிச்சிடறேன். தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2 இங்கே பார்த்தீங்கன்னா பெல்சாத்சார் என்ற அந்த தேசத்து ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை. நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு பிரச்சனை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கனவு கண்டான். தன் தேசத்தில் இருக்கிற எல்லா சாஸ்திரிகளையும் ஞானிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் கூப்பிட்டு, நேற்று நான் ஒரு கனவு கண்டேன், ஆனால் அதை நீ சொல்லணும் அப்படின்னு. நீ ஞானி தானே, உனக்குள்ளே எல்லா விதமான சாஸ்திரங்களும் நீ படிச்சிருக்க இல்லை, நான் என்ன கனவு கண்டேனோ அதை நீ சொல்லணும், அது அர்த்தத்தையும் சொல்லணும். இவங்கெல்லாம் சொன்னாங்க, நாங்கள் அந்த அர்த்தத்தை சொல்லிடுறோம் ராஜா, ஆனால் கனவை நீங்கள் தான் சொல்லணும். ராஜாவுக்கு பயங்கர கோபம். இந்த சொப்பனத்தை சொல்லலைன்னா அவ்வளோ வரையும் கொன்று போட்டுடுறான். ஒருத்தன் இந்த உயிரில் இருக்கக்கூடாது. நீ ஞானி என்றால் அதனுடைய அவுட்புட் இருக்கணும். நான் கனவு காண்பேன், ஆனால் நீ அதை சொல்கிறவனாக இருக்க வேண்டும். ராஜா கட்டளை கொடுத்துறான், எல்லாத்தையும் சங்காரம் பண்ணு. ஒருத்தன் கூட என் தேசத்தில் இப்படிப்பட்டவங்களாம் இருக்கவே கூடாது. நீ ஞானினா ஞானம் உள்ளவனாக இருக்கணும், அர்த்தத்தை சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் பண்ணும்போது தானியேலுக்கு இந்த செய்தி போகுது. அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்களேன். 17வது வருஷத்தையும் வாசிங்க. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக என்ன பண்ணுறான்? மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி. நம்முடைய ஞானத்தை ஒரு காலம் சார்ந்து வாழக்கூடாது. என்னுடைய படிப்பு என்ன, என்னுடைய அனுபவம் என்ன, நான் பார்க்குற சொப்பனங்களா, நான் பார்க்குற ராஜாக்களா? அருமையானவர்களே, பிரச்சனை எவ்வளோ பெருசோ சிறுசோ என்பது முக்கியம் இல்லை, நம்ம எங்கே போய் நிற்கிறோம். தானியேலுக்கு உடனே என்ன பண்ணுறான்? பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கும்படியாக. நம்ம குடும்பத்தில் நம்ம நல்லா இருக்கலாம், நம்ம பெர்ஃபெக்டாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் மூலமாக குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? பரலோகத்தின் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்துருக்கணும். இருபத்தி 1வது வசனத்தை வாசிப்போம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். இதெல்லாம் அவன் அறிந்து சரி. ஏன் தேவ சமூகத்தில் போய் அவன் கேட்க போனான்னு கேட்டால் அதுக்கு இங்கே காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும். அவன் தான் ஞானியாச்சு, அவன் தான் அறிவாளி தானே. அதுக்கு மிஞ்சின அறிவும் நமக்கு தேவைப்படுகிறது, அதுக்கு மிஞ்சிய ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். 27வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லிகளாலும் கூடாது. இதெல்லாம் மற்றவங்களால முடியாது. மனிதனுடைய அறிவு என்பது ஒரு குறிப்பிட்ட எல்கைக்குள்ளாகத்தான் இருக்கிறது. மனிதனுடைய பலன் ஒரு குறிப்பிட்ட எல்கைக்குள்ளாக தான் இருக்கிறது. தேவன் சர்வ வல்லவர், சர்வ ஞானியவர்.
நம்ம அவரை விட்டுட்டு, அவருடைய ஐக்கியத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் நிற்போம் என்றார். ரிசல்ட் என்ன தம்மா? இவனும் காப்பாற்றப்பட்டான், அந்த தேசத்தின் எல்லா ஞானிகளும் காப்பாற்றப்பட்டார்கள். அருமையானவர்களே, ஒரு மனிதனுக்குள்ளே இருந்த பக்தி, கர்த்தருக்குள்ள இருந்த அந்த ஐக்கியம் எத்தனையோ பேர் உயிரை காப்பாற்றிச்சு பாருங்களேன். பறந்து விரிந்த பெரிய தேசம், அங்கே ஏராளமான ஞானிகளும் சாஸ்திரிகளும் கற்றவர்களும் இருந்தார்கள், எல்லாம் எஜுகேட்டட் பீப்புள். ஆனால் ஒரு சொப்பனத்தை சொல்ல முடியாததுனால மரணம் அவர்கள் முன்பதாக நின்றது. இந்த ஒரு மனிதனுடைய தேவனுள்ள உள்ள ஐக்கியம் என்ன பண்ணுது? எல்லாரையும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன். இந்த வாழ்க்கை, இந்த சம்பவம்லாம் வந்து நம்முடைய குடும்பத்துக்கு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். நாம் ஒருவர் சரியாக தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களாய் காணப்படுவோம் என்றால் தேவன் நம்மை மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாப்பார். அவங்களும் ஞானிகள் தான், அவங்களும் சாஸ்திரிகள் தான். ஆனால் அதற்கும் மிச்சமான தேவனுடைய ஞானம் நமக்கு அவசியம். நாம் அழைக்கப்பட்டுள்ள நோக்கம் கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாக இருக்கும்படியாக. நாம் வளங்கள் படியிடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. பரிசுத்தம் எழுதும் என் ஜீவன் எல்லையிலும். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உமக்கு ஆராதனை செய்யவும், உம்முடைய மாம்சத்தை பூசித்து உம்முடைய ரத்தத்தை பானம் பண்ணி நித்திய ஜீவனுக்களாய் பிரவேசிக்கும்படி எங்கள் கொடுத்த அந்த நல்ல சாக்கியத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீங்கள் வந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே,
எங்களுடைய ஆராதனை ஏற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்திலே எங்களை நீர் அங்கீகரித்தபடியால் ஸ்தோத்திரம். நன்றி பலியில ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே தொடர்ந்து மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, சபைக்காக உம்முடைய சமூகத்திலே நான் வருகிறேன். சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவியாத்ம சரீரத்துக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறேன். ஆத்மா வாழ்ந்திருக்கவும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கவும் நீ விரும்புகிறவராக இருக்கப்படியால் நன்றி ராஜா. ஆண்டவரே, துதிக்கிறோம். அவரவருக்கு வேண்டிய கிருபைகளை உம்முடைய இரக்கங்களையும் கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய தயவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவர். நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு வேண்டும். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. சபையில் இருக்கிற எல்லா முதியோர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. முதிர் வயதிலும் கனி தரவும் புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கும்படி நீ முன்குறித்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். சரீரத்தில் இருக்கிற பாடுகள் பலவீனங்கள் எல்லாம் உம்முடைய நாமத்தினாலே அகன்று போகட்டும். நீ தாங்குகிறவரும் சுமக்கிறவரும் தப்புவிக்கிறவருமாய் இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி பலியில் ஏறெடுக்கிறோம். பெற்றோருக்காக ஸ்தோத்திரம். தங்கள் பிள்ளைகளை பக்தியுள்ள சந்ததிகளாய் பெற்றெடுக்கும்படி தங்கள் குடும்பத்தை ஆண்டவரே சத்தியத்தின் பாதையிலே வழிநடத்தும்படி ஒவ்வொரு பெற்றோரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். தங்கள் கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தன் குடும்பத்தை தேவ சமூகத்திலே அவர்கள் நடத்தும்படி அந்த இதயத்தை அவர்கள் கொடுங்கப்பா. சபையில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வாலிப நாட்களில் சிருஷ்டிகராய உண்மை அவர்கள் பற்றி கொள்ளும்படி உதவி செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் அறிவு புத்திக்காக ஜெபிக்கிறேன். நல்ல வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிறேன். கல்வி மண்ணாவை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா அறிவு ஞானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை பார்க்குற ஸ்தலத்தில் நல்ல மேன்மையை கட்டளையிடுங்க. ப்ரொமோஷனை கொடுங்க ஆண்டவரே. துதிக்கிறோம். நல்ல வாழ்க்கை துணைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணை அமைச்சு கொடுங்க. சுக பிரசவத்திற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. துதிக்கிறோம்ப்பா. சபையில் இருக்கிற குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீர் அனைத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கபடியால் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குழந்தை மீதும் உடைய கரங்கள் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் சிறு வயது முதல் உம்மை அறிகிற அறிவிலே வளரட்டும். உமக்கு பயப்படுகிற பயத்தை அவர்கள் கற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை மீதும் நம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. பொல்லாங்கன் தொடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகம் அவளோடு இருக்கட்டும். நல்ல ஆரோக்கியத்தையும் திடனையும் கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் உமக்கு முன்பதாக எப்பொழுது மன மகிழ்ச்சியாய் காணப்படட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் எல்லா குடும்பத்திலும் சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கையில் செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் தங்கட்டும். வீட்டின் மாத்தொட்டி ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பதாக. கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் சொல்லியிருக்கிறீங்களே.
உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரவர்களை ஆஸ்வதிங்க. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் அநேகர் ஊழியர்களாக எழும்பட்டும். ஆத்தும அறுவடையை அவர்கள் இதயத்தில் விதையுங்க. ஆண்டவரே, அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம் என்று இருக்கிறது. ஆத்துமாக்களை அறுவடை செய்யத்தக்கதாக ஒவ்வொருத்தர் மீது உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த மந்தில் இல்லாமல் வெளியில் இருக்கிற எல்லா ஆடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீந்திருக்கிற அந்த அப்பத்துக்கும் திராட்சை ரசத்துக்கும் நீ ஜனங்களை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார் என்று இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய இதயத்திலும் ஆத்தும பாரத்தை கொடுங்கப்பா. காலம் கடைசியாக இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட சிந்தனைகளை கொடுங்க. ஆண்டவர், குடும்பத்துடைய எல்லா பொருளாதார தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா தேவைகளையும் சந்திங்க, குறைகளை நிறைவாக்குங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்டுள்ள ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில் எல்லா பாக்கியம் வந்து நிறைவேறட்டும். ஆண்டவர், நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இப்போ ஜனங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து போகிறாங்க. மீண்டும் சபையில் கூடி வருகிற நாட்கள் வரைக்கும் உம்முடைய பாதுகாப்புக்கும் உம்முடைய பராமரிப்புக்கும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருத்தர் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர், பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கலைந்து செல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருத்தர் மீது இருப்பதாக.